ஹலோ வெல்கம் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கர்நாடகா ரொட்டி செய்யலாம். அரிசி ரொட்டி. அதுக்கு ஒரு முதல்ல சட்னி அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். உப்பு போடுறேன். தேவையான காரம் நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு 3 தக்காளி பழம் போடுறோம். இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். டொமேட்டோ சட்னி. இதுக்கு தாளிப்பு கொடுக்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ சட்னி சேர்க்கலாம். மெதுவாக சேர்த்துக்கோங்க, இல்லை வெளியே தெரிக்கும். நான் எதுவும் தண்ணி எதுவும் சேர்க்கலை. நீங்கள் வேணால் தண்ணி வேணால் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் அப்படியே சிம்மில் வச்சிடலாம். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரொட்டி செய்யலாம். அரிசி ரொட்டி அல்லது அக்கி ரொட்டி, கர்நாடகா ஸ்பெஷலு. இப்போ ஒரு பவுலில் 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். நான் வீட்டில் இருக்க அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையில் வாங்க கூட சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, தயிர் 1 கரண்டி, எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 1, கேரட் துருவல் ஒரு கேரட் துருவி போட்டிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி துருவல் போடுறேன். இப்போ எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பாத்தில் எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது ஒரு பவுலில் உருண்டையாக பிடிச்சி அப்படியே தோசைக்கல்ல கூட தட்டிக்கலாம், இல்லைன்னா வாழை இலையில் தட்டலாம். அப்படியே தோசைக்கல்ல தட்டுறேன். நல்லா மெல்லிசாக தட்டிக்கோங்க. இது கூட நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட இன்னும் கூட சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணிலாம் கூட சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இட்லி தோசையே சாப்பிட்றதுக்கு இது ஒரு நாளைக்கு வித்தியாசமாக சாப்பிட்லாம். வெரைட்டி டிஃபனாக. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாழை இலையில் கூட ஒன்று தட்டி காமிக்கிறேன். நல்லா மெல்லிசாக தட்டிக்கோங்க. இதை இப்போ இப்படியே தோசைக்கல்ல அழுங்காமல் எடுத்தால் வந்துடும். நானே வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக எடுக்கிறேன். நல்லா எண்ணெய் தடவிக்கிறதுனால தானே வந்துடும். பாருங்கள், வந்துருச்சு. இப்போ நீங்கள் எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அரிசி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அக்கி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. அக்கி ரொட்டி டொமேட்டோ சட்னி ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.